ஹலோ கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ், வெல்கம் டு பிளாக்போர்ட் டெக்னிக்ஸ். இந்த வீடியோவில் நாம மேத் கிளாஸ் 10 ஃபர்ஸ்ட் சாப்டர் உறவுகளும் சார்புகளும் அந்த பேசிக்ஸ் பார்ட் 2 பார்க்க போறோம். பார்ட் 1 ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்க அதை பார்த்துட்டு பாருங்க, அப்போதான் உங்களுக்கு இப்போ ஈஸியாக பண்ணணும். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். திஸ் இஸ் ஷெனிங் அண்ட் யுவர் மேத் சீட்டர். இப்போ நம்ம கனசெயல்கள், ஒரு 4 வகையான கனசெயல்கள் இருக்கு. அது இதெல்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து சேர்ப்பு கணம், அதுக்கப்புறம் வெட்டு கணம், தென் வித்தியாசம், தென் நிரப்பு கணம். ஃபர்ஸ்ட் வந்து சேர்ப்பு கணம். சேர்ப்பு கணம்ன்றது சேர்ப்பு, அதுக்கான சிம்பல் வந்து இந்த சிம்பல் தான் சேர்ப்பு கணத்தோட சிம்பல். இது எப்படி ரீட் பண்ணணும்னா ஏ சேர்ப்பு பி. இப்போ ஏ சேர்ப்பு பி எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இப்போ ஏல வந்து செட் ஆஃப் உறுப்புகள் இருக்கும். ஏல 1, 2, 3 உறுப்புகள் இருக்கு. பில 3, 4, 5, 6 உறுப்புகள் இருக்கு. இப்போ இதுல ஏ சேர்ப்பு பி கண்டுபிடிக்கணும்னா ஏலயும் பிலயும் இருக்கக்கூடிய உறுப்புகள் சேர்த்து எழுதுறது. அதுதான் வந்து ஏ சேர்ப்பு பி சேர்ந்து வரும், ஏயும் பியும். பட் சேம் நம்பர் வந்து ரிப்பீட் ஆகாது. இப்போ 1, 2, 3 இங்கேயும் 3 இருக்கு. அது ஒன் டைம் தான் எழுதணும், டபுள் டைம் எழுதக்கூடாது. ஸோ 1, 2, 3, அதுக்கப்புறம் 4, 5, 6. இப்போ ஏயும் பியிலும் இருக்கக்கூடிய இருக்கிற உறுப்புகள் எல்லாமே சேர்த்து எழுதுறது தான் ஏ சேர்ப்பு பி. அதுக்கப்புறம் இதுல வெண்படம் வச்சு இதுல ஏ சேர்ப்பு பி எழுதணும்னா எப்படி எழுதணும்னா இது மாதிரி ஏ ஒரு சர்க்கிள், இது வந்து பி சர்க்கிள். இப்போ ஏ சேர்ப்பு பி எழுதுறது ஏக்கும் பிக்கும் இந்த ஷேடட் பார்ட், இதுதான் வந்து ஏ சேர்ப்பு பி. ஏலையும் பிலையும் இருக்கக்கூடிய உறுப்புகள் எல்லாமே சேர்ந்து வரது தான் ஏ சேர்ப்பு பி. இந்த ஷேடட் பார்ட் தான் வந்து ஏ சேர்ப்பு பி. இப்போ நமக்கு ஏல வந்து 1, 2, 3 உறுப்புகள் இங்க இருக்கு. பில 3, 4, 5 உறுப்புகள் இருக்கு. அப்போ இது சேர்த்து எழுதும் போது ஏ சேர்ப்பு பி 1, 2, 3, 4, 5, 6. இதுதான் நமக்கு ஏ சேர்ப்பு பியா வரும். அதுக்கப்புறம் வெட்டு கணத்துக்கு சிம்பல் வந்து இந்த மாதிரி சேர்ப்போட டைரக்ட் ஆப்போசிட் வந்து இந்த வெட்டு சிம்பல். இது எப்படி ரீட் பண்ணணும்? ஏ வெட்டு பி. இப்ப ஏ வெட்டு பி எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இப்போ நமக்கு ஏல 1, 2, 3 உறுப்புகள் இருக்கு. பில 3, 4, 5, 6 உறுப்புகள் இருக்கு. இப்போ ஏலையும் பிலையும் பொதுவா இருக்கிற உறுப்பு தான் ஏ வெட்டு பி. பொதுவா இருக்கிறது. ஓகே, இப்போ 1 செக் பண்றோம், இங்க இருக்கா, பில இருக்கான்னு செக் பண்றோம், இல்ல. 2 செக் பண்றோம், இங்க பில இல்ல. 3 பில இருக்கு. அப்போ பிலையும் ஏலையும் காமனா இருக்கிற உறுப்பு தான் ஏ வெட்டு கணம் வரும். ஓகேவா? ஏக்கும் ஏ வெட்டு பீட்றது ஏக்கும் பிக்கும் காமனா இருக்கிற உறுப்பு. இப்போ ஏக்கும் பிக்கும் காமனா இருக்கிறது வந்து நமக்கு 3. அந்த உறுப்பு மட்டும் தான் காமனா இருக்கு. ஸோ ஆன்சர் வந்து 3. இப்போ வெண்படம் வச்சு குறிக்கும் போது இது ஏ, இந்த சர்க்கிள் ஏ, இந்த சர்க்கிள் பி. அப்போ ஏக்கும் பிக்கும் காமனான இந்த ஷேடட் பார்ட் இதுதான் வந்து ஏ வட்ட பி. இப்போ நமக்கு ஏல 1, 2, 3 உறுப்புகள், பில 3, 4, 5, 6 உறுப்புகள் இருக்கு. இப்போ 2க்கும் காமனான ஷேடட் பார்ட்ல ஒரே உறுப்பு மட்டுமே இருக்கு, அது 3. அதுதான் வந்து ஏ வெட்டு பி. இப்போ நம்ம என்ன எழுதினாலுமே ஏ சேர்ப்பு பி, ஏ வெட்டு பி எழுதினாலுமே கணத்துக்கு உள்ளாடிதான் வந்து நம்ம அது வந்து எழுதணும். இதுதான் வெட்டு கணமோட கான்செப்ட். நெக்ஸ்ட் வந்து வித்தியாசம். வித்தியாசம் இது எப்படி ரீட் பண்ணணும்? ஏ வித்தியாசம் பி. இப்போ ஏ வித்தியாசம் பின்றது என்னன்னா பில இல்லாம இருக்கணும், பட் ஏல இருக்கணும். ஓகே, பில இருக்கக்கூடாது, ஏல இருக்கு. அதுதான் ஏ வெட்டு பி. இப்ப நமக்கு ஏ வந்து 1, 2, 3, 4 இருக்கு. பி வந்து 5, 6, 4, 3, 7 உறுப்புகள் இருக்கு. நம்ம கான்செப்ட் இந்த ரூல், நம்மளோட ரூல் இருந்தா பில இல்லாம ஏல இருக்கக்கூடிய உறுப்புகள். அப்போ நம்ம ஏல இருக்கிறத தான் எழுதணும். பட் அந்த பில இருந்துச்சுன்னா அதை விட்டுறணும். ஓகே, அப்போ நம்ம ஏல இருக்கிற உறுப்புகளை வந்து ஒன் பை ஒன் செக் பண்ணிட்டே வரணும். ஒன் வந்து பில இருக்கா செக் பண்ணணும். இல்ல, ஆக்சுவலி ரூல் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது, பில இருக்க கூடாது, அது இல்லை. அப்போ நம்ம 1 எழுதுறோம், ஏ வித்தியாசம் பிக்கு. அப்போ 2 செக், 2வது நம்பர் 2. அப்போ 2 செக் பண்றோம், இங்கே இல்லை. ஸோ அதுவும் எழுதணும், ஃபெயில். 3 செக் பண்றோம், இங்க இருக்கு. ஸோ நம்ம அதை எழுதக்கூடாது, பில இருக்கக்கூடாது.
ஆனா இருக்கு. அது எழுதக்கூடாது. ஸோ 4 செக் பண்றோம். இங்க இருக்கா? இருக்கு. அதனால அத விட்டுறணும். ஓகே. பீல இல்லாம ஏல மட்டுமே இருக்கக்கூடிய உறுப்புகள். ஏ உறுப்ப மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்றோம். அது வந்து பீல இருக்குன்னா அத விட்டுறணும். ஓகே. அதுதான் ஏ வித்தியாசம் பி. இன்னொன்னு டைரக்ட் ஆப்போசிட் வந்து பி வித்தியாசம் ஏ. பி வித்தியாசம்ன்றது ஏல இல்லாம பில இருக்கக்கூடிய உறுப்புகள். ஓகே. நம்ம பி தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஆனா ஆக்சுவலி அதுல இருக்கக்கூடிய ஒரு ஏல இருந்துச்சுன்னா அத விட்டுருவோம். ஏல இல்லாம பில மட்டுமே இருக்கக்கூடியது. ஓகே. இதுல ஏல இது இருக்கு, பில இது இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் பில இருந்து செக் பண்றோம். ஓகேவா? இப்போ 5 செக் பண்றோம். அங்க இருக்கா? இல்ல. சோ ஆன்சர் 5 வரும். நெக்ஸ்ட் 6 செக் பண்றோம். இருக்கா? இல்ல. சோ 6 எழுதுறோம். நெக்ஸ்ட் 4 அங்க இருக்கு. அதனால அத எழுதக்கூடாது. நெக்ஸ்ட் 3 அங்க இருக்கு. அத விட்டுறணும். நெக்ஸ்ட் 7 7 7 வந்து இங்க ஏல இல்ல. அதனால நம்ம எழுதுறோம். ஓகேவா? ஏல இல்லாம பில இருக்கிறது மட்டும் வரும். அதுதான் வந்து ஏ பி வித்தியாசம் ஏ. இத வெண்படம் வச்சு குறிக்கும்போது, ஏ வித்தியாசம் பிக்கு ஏயோட பார்ட் மட்டுமே வரும். இந்த காமன் வந்து பிக்கும் புரியுது. அதனால நம்ம இத வந்து ஷேட் பண்ண முடியாது. ஏ மட்டுமே ஷேடட் பார்ட்டா வரும். ஏன்னா ஏ வித்தியாசம் பி. பி வித்தியாசம் ஏன்னா பி மட்டும் தான் வந்து ஷேடட் பார்ட்ல வரும். காமனா இருக்கிறது வரக்கூடாது. நெக்ஸ்ட் இத வந்து நமக்கு ஏல 1, 2, 3, 4 இருக்கு. பில 5, 6, 7 இப்போ ஏ வித்தியாசம் பி எழுதும்போது ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஏல இருக்கிறது மட்டுமே வரும். 1, 2 ஏபி. ஏ வித்தியாசம் பி. பி வித்தியாசம் ஏக்கு 5, 6 பில இருக்கிறது மட்டுமே வரும். 5, 6, 7. இதுதான் வந்து வித்தியாசம் கடமோட கான்செப்ட். நெக்ஸ்ட் வந்து நிரப்பு கணம். நிரப்பு கணம் வந்து எப்படி குறிப்பாங்கன்னா இது இந்த ஏ டேஷ் இது வந்து ஏ டேஷ் இல்லைன்னா ஆர் ஏ காம்ப்ளிமெண்ட் இது வந்து ஏயோட மேல ஸ்மால் சி இது வந்து ஏ காம்ப்ளிமெண்ட். ஏ டேஷ் ஆர் ஏ காம்ப்ளிமெண்ட் தான் நிரப்பு கணம் அப்படின்றது. இப்ப நமக்கு இந்த நிரப்பு கணம்ல அனைத்து கணமோட கான்செப்ட் வரும். அனைத்து கணம். இப்போ நமக்கு ஏ வந்து 2 மூன்று உறுப்புகள் இருக்கு. யூல யூன்றது அனைத்து கணம். 1, 2, 3, 4, 5 உறுப்புகள் இருக்கு. ஓகே. ஏல 2, 3 யூல 1, 2, 3, 4, 5. ஏ காம்ப்ளிமெண்ட்றது அதாவது ஏ டேஷ்ன்றது ஏல இல்லாம ஏல இருக்கக்கூடியது இல்லாம யூல இருக்கு. ஏல இருக்கிறத விட்டுட்டு யூல இருக்கிறது எல்லாமே எழுதணும்னா அது வந்து ஏ காம்ப்ளிமெண்ட் ஆர் ஏ டேஷ். ஓகே. ஏ டேஷ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா 2, 3 அத விட்டுட்டு மீதி இருக்கிறது 1, 4, 5 மீதி இருக்கிறத எழுதணும். அதுதான் ஏ டேஷ். வெண்படம் வச்சு குறிக்கும்போது ஏ டேஷ் குறிக்கிறதுக்கு எப்படி பார்த்தா இது வந்து செவ்வகம். இந்த செவ்வகம் தான் வந்து அனைத்து கணத்தை குறிக்கிறது. ஓகே. இந்த சர்க்கிள் வந்து ஏ கணம் குறிக்கிறது. அப்போ நமக்கு இந்த ரூல் வந்து என்னன்னா ஏல இருக்கக்கூடாது யூல இருக்கணும். ஓகே. அப்போ ஏல இருக்கிற பாட்டை விட்டுட்டு யூல இருக்கிற பார்ட் எல்லாமே வரும். அந்த ஷேடட் பார்ட் வந்து யூல மட்டுமே அது வந்து ஷேடடா இருக்கும். அதான் ஏ டேஷ். ஓகே. இப்போ வந்து நமக்கு யூல 1, 2, 3, 4, 5 உறுப்புகள் இருக்கு. ஏல 2, 3 உறுப்புகள். அது இந்த செவ்வக போட்டு இது வந்து அனைத்து கணமா குறிக்கிறது. செவ்வக பகுதி வந்து அனைத்து கணமும் குறிக்கும். சர்க்கிள் வந்து இந்த ஏ கணம குறிக்கிறது. இப்போ நமக்கு ஏ டேஷ் கண்டுபிடிக்கணும்னா அது 2, 3 மட்டும் விட்டுட்டு மீதி யூல இருக்கிறது 1, 4, 5 அது மட்டும் ஆன்சர் வரும் ஏ டேஷ். இதுதான் வந்து ஏ டேஷோட கான்செப்ட். நெக்ஸ்ட் வந்து கார்ட்டீசியன் பெருக்கல். அது வந்து நெக்ஸ்ட் வீடியோல பார்க்க போறோம். அதுல இருந்து இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர் ஸ்டார்ட் ஆகுது. So stay tuned. We'll see you in another video. Till then, bye. Take care. Thanks for watching.